ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மானுவா வந்து போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர் 32. சாப்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன சாப்டர்ஸில் நான் நினச்சேன் ஷார்ட்டாக பார்த்துருவோம். போன சாப்டரில் நான் வந்திருக்கேன்னா ஹீரோ அந்த 3 சேலஞ்சஸ் கிட்டேருந்து அந்த பையனை காப்பாற்றுறதுனால அந்த பையன் இருந்துட்டு ரீபேவா ஹீரோக்கு ஒரு ஸ்கில்லை கொடுத்துருப்பான். அந்த ஸ்கில்லு பேர் வந்து விங்ஸ் ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை கொடுத்துருப்பான். அந்த ஸ்கில்லை அவன் வந்துட்டு ஸ்கில் ஷாப்பில் ஆட் பண்ணியிருப்பான். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கில் ஷாப்பில் போய் பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுவும் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் வச்சு. அப்புறம் அந்த பையனும் ஹீரோவும் பப்ளிக் ஏரியாவுக்கு நடந்து வர சமயத்தில் அந்த பையன் இருந்துட்டு பப்ளிக் ஏரியா பற்றியும் அப்புறம் இடத்துல இன்வைட் பண்ணுற அந்த வேர்ல்ட்ஸை பற்றியும் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். அது கேட்ட ஹீரோன்ட்டு உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்ட்டு அந்த பையன்கிட்ட கேட்க, அந்த பையன் இருந்துட்டு நான் கொஷின் வச்சுரை வச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்புறம் அவங்க 2 பேரும் இருந்துட்டு கடைசியாக பப்ளிக் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோன்ட்டு அரேனாக்கு போய் ஃபைட் பண்ண போயிடுறான். அப்போ ஹீரோன்ட்டு ஃபேமஸ் அமெரிக்கான்டரான கேத்ரினை அவன் ஆப்போனண்ட்டாக சூஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் அவங்களும் அந்த சண்டை போகிற இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்போது அந்த கேத்ரின் வந்துட்டு இந்த சண்டையிலேருந்து நீ எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல. அப்போது ஹீரோன்ட்டு அமைதியாக இருந்திருப்பான். அப்போது அந்த கேத்ரின் வந்துட்டு ஃபயர் பாலான ஒரு விஷயம் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்ப அதுவும் ஹீரோ அட்டாக் போடுற மாதிரி போயிடும். அப்போ ஹீரோன்ட்டு ஸ்வாடு கியூ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஹீரோன்ட்டு அந்த ஃபயர் பாலை கட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு அந்த கேத்ரின் கிட்ட நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ண சொன்ன, இப்போ நான் சொல்கிறேன், நீ இதுலேருந்து நீ எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல. அதோட போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஒருத்தங்க வந்துட்டு ஹீரோவோட ஃபைட்டை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, சேலஞ்சர் ஆன் சங்கியோன், நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்வாட் கியூக்கு அடாப்டாக வந்துட்டு இந்த அத்தாரிட்டியை உங்ககிட்ட கொடுத்தது ஒரு நல்ல ஐடியா தான் போல். அப்போ நான் இப்போத்துலேருந்து மற்றவங்களுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டான ரிலேஷன்ஷிப் உருவாக்கணும் அவங்க கூட. இந்த சேலஞ்சர் தான் என்னால் தீர்க்க முடியாத கிரட்சை தீர்க்க முடியும். அடுத்த சீனில் ஹீரோ ஃபைட் பண்ணுறதா காட்டுறாங்க. அப்போ ஹீரோ பார்த்து 3 அட்டாக் வருது. அப்போ ஹீரோன்ட்டு இன்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி போக அப்போ கூட அந்த அட்டாக்ஸ் இருந்துட்டு ஹீரோ தொடர்ந்து வருது. அப்போ ஹீரோன்ட்டு அந்த அட்டாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடுறான். அப்போது இருந்தாலும் ஒரு அட்டாக் வந்து ஹீரோ மிஸ் பண்ணிடுறான். அதனால் ஹீரோவோட கேப்பை உராசிட்டு போயிடுது. அப்புறம் ஹீரோன்ட்டு கீழே லேண்ட் ஆனதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறான், கேப் வேறு எப்படி ஆகிடுச்சு, இப்போ என்னால் வின்க்ரேஸ் ஸ்கில் கூட யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு சமயத்தில் அந்த கேத்தரின்ட்டு 4 ஃபயர் பால்ஸை க்ரியேட் பண்ணிடுறா. அப்போ அவர் இருந்துட்டு நீ இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படியே தாங்கிட்டு இருக்க போகிற அப்படின்னு கேட்க. அப்போது அயன் பிளேட் போனாச்சும் இருந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு அதிக நம்பிக்கை ஹீரோ மேலே வச்சுருக்கான்னு சொல்ல. அப்புறம் டார்க் டேவில் இருந்துட்டு இதெல்லாம் பார்த்து சத்தமாக சிரிச்சிட்டு இருக்காது, இப்படிலாம் மெசேஜ் வந்திருக்கு. அப்போது அந்த கேத்தரின் வந்துட்டு அந்த அட்டாக்ஸ்லாம் அனுப்ப ஹீரோன்ட்டு அதை கட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இப்படியே ரொம்ப நேரம் போச்சுன்னா நான் டயர்ட் ஆகிடுவேன் அப்படின்ட்டு நினைக்கிறான் ஹீரோ. அந்த முரிமி வேர்ல்டோட சேலஞ்சரோட ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி ஹீரோன்ட்டு ஸ்டாட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்சர்வ் பண்ணதில் ஹீரோவுக்கு ஒரு ஸ்கில் கிடைக்குது. அந்த ஸ்கில் பேர் வந்து லைட்னிங் ஸ்வாட் கியூ. இதோட பவர் என்னென்னா, எப்போ நம்ம ஸ்வாட் கியூ யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து ஸ்வாட் லைட்னிங் பேடாக மாறும். இந்த ஸ்கில்லோட அடிஷ்னல் பவராக எப்போது ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போது ஸ்வாட் கியூ வந்து ரீஇன்ஃபோர்ஸ் ஆகி டெல்லியான அட்டாக்கை பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறான், லைட்னிங் ஸ்வாட் கியூவா, டெட்லி அட்டாக் பண்ண முடியுமா, அப்படின்னா ஸ்வாட் கியூவை ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அந்த நேரம் பார்த்து அந்த கேத்தரின்ட்டு ஹீரோ மேலே அட்டாக் பண்ணுறா. அப்போது ஹீரோன்ட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இருந்தாலும் அந்த 2 அட்டாக் வேறு. அப்போ ஹீரோன்ட்டு ஸ்வாடால் ஒரு அட்டாக் தடுத்துட்டு ஹீரோன்ட்டு கையாலே ஒரு அட்டாக் தடுக்கிறான். அப்படி கையில் தடுத்ததுனால ஹீரோவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் ஹீரோன்ட்டு ஆஷன் பிளேட்டை யூஸ் பண்ணி ஹீல் பண்ணிடுறான். இது ஃபஸ்ட் டைமே ஒர்க் ஆகும் தெரியல, இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும். அப்போது ஹீரோன்ட்டு ஸ்வாட் கியூ ஆக்டிவேட் பண்ண அதனால் லைட்னிங் ஸ்வாட் கியூவும் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ ஹீரோன்ட்டு ஒரு அட்டாக் பண்ண அந்த அட்டாக் போய் அந்த கேத்தரின் அனுப்பின அட்டாக்கை கட் பண்ணிட்டு போயிடுது. அந்த அட்டாக்கையும் கட் பண்ணிவிட்டு தாண்டி அந்த கேத்தரினை அட்டாக் பண்ண அப்போ அந்த கேத்தரின் ஷீல்டுன்னு சொல்லி ஷீல்டை போட்டு தடுத்துட்றா.
அந்த நேரம் பார்த்து ஹீரோன்ட்டு பின்னாடி ஸ்வாட் வைக்க, அப்போ அந்த கேத்தரின்ட்டு நினச்சி பார்க்காத அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக இருக்க, நான் ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன். அந்த கேத்தரின் தோற்றதுன்னு ஒத்துக்கிறதுனால ஹீரோ அந்த ஃபைட்டில் ஜெயிச்சிடுறான். ஹீரோ ஃபைட்டில் ஜெயிச்சதுனால ஹீரோவுக்கு ரிவார்டாக டெம்பஸ்ட் ஸ்வாடுன்ட்டு ஒரு ஸ்கில் கிடைக்குது. அது ஒரு சி ரேங்க். அப்புறம் ஹீரோன்ட்டு அரேனா ஏரியாவுக்கு திருப்பி வந்துடுறான். அப்புறம் ஹீரோன்ட்டு அந்த கேத்தரின் பற்றி நினைக்கிறான். அந்த கேத்தரின் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். ஃபைனலாக ஒன்றுத்தில் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் இது ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இன்னொரு ஃபைட்டுக்கு போகிறான். அப்போ ஹீரோன்ட்டு அவன் ஆப்போனண்ட்டை பார்த்துட்டு நினைக்கிறான், இவனா 11th ரேங்கிங் இந்த ஜப்பான் சர்வரில் அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கிற. அப்போது ஹீரோவோட ஆப்போனண்ட்டு சொல்கிறான், ஃபைட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி உன் ரேங்கை பார்த்தேன், நீ தான் கொரியாலேயே 3வது ரேங்கிங்கில் இருக்கிறவனா, ஆனால் உன்னை பார்த்தா வீடு இல்லாதவன் மாதிரி தெரியுது, அதுவும் உன் ஸ்கில்லும் மோசமாக தான் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோன்ட்டு சிரிக்க, இதை பார்த்து ஹீரோ ஆப்போனண்ட்டு ஏன் சிரிக்கிறேன்னு கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், இது ரொம்ப ஃபன்னாக இருக்குது, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் நினச்சிருக்கோன்னு சொல்ல. ஹீரோ சொன்னதை கேட்ட அந்த ஆப்போனண்ட்டு கோவத்தோட, நீ ஹோம்லெஸ் பைத்தியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுவார. அப்போ ஹீரோன்ட்டு அந்த அட்டாக்லேருந்து டால்ஸ் ஆயிடுறான். அப்போ ஹீரோன்ட்டு யோசிக்கிறான், இதுதான் 11th ஜப்பான் ரேங்கரோட பவரா, இவ்வளோ ஈஸியாக டாச் ஆகிட்டேன், இல்லைன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேனோ அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு அந்த ஆப்போனண்ட்டுக்கு நிறைய டேமேஜ் கொடுத்து ஹீரோ டிஃபீட் பண்ணிடுறான். அப்போ ஹீரோன்ட்டு சிரிச்சுட்டு ஸ்கில் திருவிழா ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு தொடர்ந்து 3 பேரை டிஃபீட் பண்ணதுனால இப்போ ஹீரோன்ட்டு மாஸ்டர் ஆஃப் டியூல்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறான். அதனால் ஹீரோவுக்கு ஸ்டாமினா 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சைனாவில் ஒரு இடத்துல அப்போ அங்கே உட்காந்துருந்து வந்துட்டு, இன்னும் அந்த கிரேட் எல்டர் பேக்ஸன் ஹாக் செத்துட்டாரா? அதுக்கு அந்த சர்வெண்ட் வந்துட்டு, ஆமாம் யங் மாஸ்டர், கடைசியாக ஒரு வேர்ல்டுக்கு போயிருந்தாங்க, அந்த வேர்ல்டு பேர் எர்த். அங்கே ஒரு ஃப்ளோர் இன்வைட் பண்ணி போயிருக்காரு. இப்போ அவனுக்கு ஒன்று ஃபீல் ஆகுது, அது இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்க. அப்போது அந்த பேம்பூ ட்ரீஸ்லேருந்து நடுவில் எது வருது, பார்த்தா ஒரு மான்ஸ்டர் வருது. அப்போ அந்த மான்ஸ்டர் உட்காந்து நிற்கிறவன் பின்னாடி அட்டாக் பண்ண வர. அப்போ அந்த உட்காந்துருக்க சொல்கிறான், 5 வருஷமாக நான் டவரை கிளைம் பண்ணலை. அவன் கையை நீட்ட கல்லில் சொருவி இருக்க ஸ்வாடுன்ட்டு அவன் கைக்கு வந்துடுது. அப்புறம் அவன் ஜம்ப் பண்ணி பல்ட்டி அடித்து அந்த மான்ஸ்டரோட தலையில் லேண்ட் ஆகி அதை தலையிலேயே ஸ்வாடை குத்திடுறான். அப்போ அந்த சர்வெண்ட்டு நினைக்கிறான், ஓவர் பவரான மித்திக்கல் க்ரீச்சரே இவர் ஈஸியாக கொண்டுட்டார். அப்போது யங் மாஸ்டர் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். அப்போ அந்த யங் மாஸ்டர் எர்த்தா கேட்கவே ஃபன்னாக இருக்குது, கண்டுபிடி யார் பேக்ஸன் ஹாக்கை கொன்னதுன்ட்டு. இந்த இடத்துல சாப்டர் முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.